இயேசு வருகிறார் இல்லை, இயேசு வந்துட்டார். இயேசு சிலுவையில் முடிச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் முடிச்சிட்டார் என்கிற சிலுவை தியானம் எங்கே நடக்கும்? அங்கேதான் ஜீவன் இருக்கு, அங்கேதான் உயிர்த்தெழுதல் இருக்கு, அங்கேதான் மரணம் இல்லை என்கிற ஓலம் இருக்கிறது. ஆனால் எங்கு இயேசு மரித்தார், இன்னும் நாம் மரிக்க வேண்டும், இன்னும் நாம் செய்ய வேண்டும் என்கிறவன் கூக்குரல் விடுவான், கண்ணீர் விடுவான், புலம்புவான், அழுவான், தும்பிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் பலன் அடைந்து விட்டோம், அழியாமைக்குள் நாம் வந்து விட்டோம், சாவாமைக்குள் நாம் வந்து விட்டோம். இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து பார்க்கலாம். மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னவா? மரணத்துக்கு மேல தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு? ஜெயம் கொடுத்துட்டார். மரணம் வந்து உன் வாசல்ல வந்தாலும் நீ சொல்லணும், இயேசு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, அதனால் நீ போயிட்டு நாளைக்கு இங்கே வர வேண்டாம், போ, நாளைக்கு கூட வர வேண்டாம், வேண்டாம் போ சொல்லணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள்லாம் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்கறதுக்கு நீங்கள் பாக்கியவான்கள். மரணத்தை ஜெயமாக இயேசு விழுங்கிட்டார். ஆனால் சிலுவையின் பிரசங்கம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியுது. என்ன இந்த பாஸ்டர், இந்த கூட்டம் மரணத்தை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டாருங்க, அங்கே ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இயேசு எங்களுக்கு சொல்லி தந்துட்டாரு, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தா கூட பிழைப்பான். அல்லேலூயா. ஈரானில் எத்தனை பேர் மரித்தானா அத்தனை பேரை நம்மளால் பிழைக்க வைக்க முடியும். ஏன்னா அந்த ட்ரைனிங்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாஸ்டர்மா அன்னைக்கு ஜெபத்திலேயோ இல்லை பிரசங்கத்திலேயோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இனி மரிக்கிறவருடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ண காலம் வருகிறது. நாம் எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் உயிர்த்தெழ போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆமென். என்னது காலத்துக்குள்ளே வந்துட்டோம்? அப்போ மரணம் உனக்கு யார் யாரெல்லாம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து எழுது, ஜெபம் பண்ண ஆரம்பி, அவங்கள எழுப்பிடலாம். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வரமாட்டேங்குது? வசனம் சொல்லுது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. அல்லேலூயா. ஸ்ரீநித்தன் என்கிற ஒரு தேவ மனுஷன் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டான். அவன் பொண்டாட்டி மறிச்சு போயிட்டான். கபக்குன்னு இப்படி தூக்கிட்டாரான். பொண்டாட்டிய படுத்து கிடந்தவா செத்து போயிட்டா. வீட்டுக்குள்ளே வந்தாராம். எல்லாரும் அழுதுட்டு, ஸ்மித்தான் ஒய்ஃப் மை டைட் அப்படி. அப்படியா? டக்குன்னு பொண்டாட்டி அப்படி கூப்பிட்டு அப்படி தலையில் அப்படி வச்சு கழுத்தில் அப்படி வச்சுக்கிட்டு, மரணமே உன் கூறங்கள், பாதாளமே உன் ஜெயமங்கள் அப்படின்னாலும் அவர் டபக்கு நினச்சி வந்துட்டாலும். யாரு? ஸ்ரீநித்தனுடைய மனைவி. எல்லா லா பிரசங்கிங்க பிரசங்கித்திருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வந்த உடனே என்ன சொன்னாராம் அந்த பொம்பளை? சொன்னேன், என்னங்க என்னை எழுப்பிட்டீங்க அப்படின்னா. எப்படி? ஏம்மா? நான் இளைப்பாறுதலை இருந்தேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படியா? மரணமோ வா, இவரை கூட்டு போனாரா? அல்லேலூயா. அவர் 27 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. அதனால் அவருக்கு அவர் பொண்டாட்டி செத்தது அவருக்கு ஒரு என்ன தெரியல, அவர் பெரிய மேட்டராக தெரியல. மரணமே உன் கூறுங்க வானார் வந்துட்டு இப்போ வந்த கூட்டு போட்டார். அல்லேலூயா. அப்போ அழியாமையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கே சாவ போகிற மாதிரி நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு 10 நான் பையன்ட்ட வரும்போது தான் சொல்லிட்டு, நாங்களாம் 50 வருஷத்துக்கு நல்லா இருப்போம், இன்னும் 50 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? அது சொன்னதே கம்மின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 100 வருஷம் இன்னும் நல்லா இருப்போம். அல்லேலூயா. நாங்கள் மரணத்தை குறித்து என்ன பண்ணுறதில்ல, ஏன்னா எங்களுக்கு அழியாமையே கிடையாது. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் என்ன கிடையாது? அழிவே இல்லை, தெளிவாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம், ஏன்னா எங்களுக்கு அழிவு இல்லை. நீ அழிஞ்சிருவேன்னு நினைச்சவன் தான் அழிவான தவிர நான் அழிய மாட்டேன்.